இது வந்து volatility deals with uncertainty. இதோட இண்டிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கோகுல், எவ்வளோக்கு எவ்வளோ volatility இருக்கோ, ஓகே, higher volatility will lead to higher chance of profits. Higher chance of profits will lead to higher option price. அதாவது ஆப்ஷன் பிரீமியம், அது which is your அந்த எக்ஸசைஸ் பிரைஸ். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ன்றது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எதுக்கு வந்து ரொம்ப volatility ஜாஸ்தியா இருக்கு, எது வந்து எதுல அன்சர்டனிட்டியோட இந்த டிரான்சாக்ஷனுக்கு அன்சர்டனிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க 0.6 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.6 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு பிளாக் ஷூல்ஸ் மாடல். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியறது அப்படின்னா, என்ன மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா, என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு பார்த்த உடனே நான் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு டீலர் கிட்ட போட்டு அவர் வந்து ஒரு நம்பரை சொல்லி அதை நான் இன்னைக்கு அக்ரி பண்றது வந்து எக்ஸைஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு எனக்கு இந்த எவ்வளவு நாளைக்குப்பா எனக்கு இந்த 115 ரூபான்றது எவ்வளவு நாளைக்கு பெனிஃபிட்னா சொல்லுவாங்க 3 மாசம் மேம் அப்படின்னா அதுக்கு பேர் டைம் டு எக்ஸ்பயர். எவ்வளவு தூரம் இந்த prices வந்து fluctuate ஆகிறது, how much can prices fluctuateன்றது volatility. ஓகேவா, ஒருவேளை இந்த விஷயமே நடக்கலன்னா நான் பேங்க்ல இந்த அமௌண்ட்டை போட்டேன்னா எனக்கு என்ன வட்டி அப்படின்றது ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இதை எப்படி சொல்றாங்கன்னா பிளாக் ஷூல்ஸ் மாடல்ல இந்த மாதிரி இண்டிகேஷன் பண்றாங்க. மார்க்கெட் பிரைஸ் இஸ் கால்ட் அஸ் S0. கீழே எழுத முடியல கோகுல், ஓகேவா, ஜீரோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. S0 எக்ஸசைஸ் பிரைஸ் வந்து இஸ் கால்ட் அஸ் E. எவ்வளோ டைம் லெஃப்ட் வந்து T. அப்புறம் how much the prices can fluctuate, that is the volatility is called as standard deviation. இந்த சைன் வருது. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கடைசியா அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ன்றது வந்து ஆறுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இது இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பிளாக் ஷூல்ஸ் ஃபார்முலேஷனோட முக்கியமான டிட்டர்மினன்ஸ். ஓகே, மார்க்கெட் பிரைஸ், எக்ஸசைஸ் பிரைஸ், எக்ஸ்பிரேஷன் பீரியட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் volatility. இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரடக்ஷன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, Greeks provide a way to measure the sensitivity of an options price to quantifiable factor. எப்பவுமே there are various measures of sensitivity இருக்கு. ஓகேவா, அந்த மெஷர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை மேத்தமேட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இது ஆக்சுவலா ஒரு மேக்ஸ் தான். உங்களோட இந்த கமாடிட்டி இது எல்லாமே வந்து மேக்ஸ் தான். இதுல நோவே வந்து நம்ம இந்த அக்கௌண்டிங் பார்ட்லாம் வந்து கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட்லி மேக்ஸ் தான். மேக்ஸ் வந்து மேக்ஸை வந்து மார்க்கெட்டோட கனெக்ட் பண்றாங்க, அதுதான். ஓகே, ஸோ பிளாக் ஷூல்ஸ் ஃபார்முலேஷன் ஃபார் கால் அண்ட் புட் ஆப்ஷனை வந்து இந்த வேரியஸ் இன்புட்ஸோட S0, T, R, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் E இங்க விட்டுட்டாங்க. E is for exercise price. இப்போ இங்க எக்ஸசைஸ் பிரைஸ் இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் நிறைய இன்க்ளூட் பண்றாங்க கோகுல். கோகுல் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கீங்களா? அது எடுத்துக்கோங்களேன் கோகுல், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கோகுல். இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், ஜஸ்ட் நோட் இட் டவுன். பிளாக் ஷூல்ஸ் ஃபார்முலேஷன் டேட் போட்டுக்கோங்க, பிளாக் ஷூல்ஸ் ஃபார்முலேஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் எழுதிக்கோங்க. S0 னா மார்க்கெட் பிரைஸ், E னா எக்ஸசைஸ் பிரைஸ், ஸ்மால் T னா டைம், R ஸ்மால் R னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் volatility ஆர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். there is இந்த சைன் சிக்மா. நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களா ஃபார்முலா நோட்ல? ஓகே, நீங்க அப்புறம் அமுச்சு விடுங்கன்னா ஃபார்முலா நோட்ல என்ன எழுதுறீங்களோ அமுச்சு விடுங்க.
ஏதாவது சேஞ்சஸ்னா நான் ஃபைன் டியூன் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் டு வாட் ஆர் தீஸ் டெரிவேட்டிவ்ஸ் டெல்டா காமா தீட்டா ரோ வீகா என்ன உங்களுக்கு இருக்கு ஐடியா இருக்கா முன்னாடியே? ஐடியா இல்ல, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ இது எல்லாமே டெல்டாவா இருக்கட்டும், காமாவா இருக்கட்டும், ஓகே, தீட்டா, இது எல்லாமே ஒரு மைல்டு சேஞ்சஸ் தான். ஆனா எல்லாத்துக்குமே ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எல்லாமே யூனிக்குன்னு தனியா நம்ம சொல்ல முடியாது. டெல்டாவும் காமாவும் கனெக்டடு, ஓகேவா? டெல்டா காமா தீட்டாவோட கனெக்டட் அந்த மாதிரி வருவாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இதே ப்ராப்ளம் தான் சம் உங்களுக்கு வந்திருக்கு. நம்பர் மட்டும் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்பர் மட்டும் மாத்துருவாங்க. அப்ப இந்த சம்ம போட்டுட்டு நம்ம அந்த சம்ம போட்டுடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெல்டா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி தரேன். டெல்டா இஸ் a very significant byproduct of the black schools model. அதாவது தலைவர்னு வாங்கல்ல, இப்ப நம்மளுக்கு முதல்வர் விஜய் மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு பிளாக் ஸ்கூல் மாடலோட முதல்வர் யாருன்னா டெல்டா தான். யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி, ஓகேவா? தே ஹாவ் டெல்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் வெளியில வரும். அந்த மாதிரி டெல்டா வந்து is a measure of volatility of the option premium, that is exercise price ஓட volatility குவான்டிஃபை பண்றது டெல்டா தான். இட் இஸ் a measure. தியரி இருக்கா உங்களுக்கு? இல்ல சம்ஸ் தான் மேஜரா? ஓகே சூப்பர். இட் இஸ் a measure of probability. it is a hedge ratio. hedge ratioனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து இது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபியூச்சர்ஸ் வாங்குறேன், ஓகே, 1,00,000 ருபீஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ஃபியூச்சர்ஸ் வாங்குறேன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸ் சே ஹுண்டாயோட ஃபியூச்சர்ஸ் வாங்குறேன், சரியா? இப்போ இந்த ஹுண்டாயோட ஃபியூச்சர்ஸ் வாங்கும்போது மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்னு ஃபியூச்சர்ஸ் நான் வாங்குறேன். என்ன ஆயிடுச்சு, எனக்கு திடீர்னு ஹுண்டாயோட அது ஃபியூச்சர்ஸ் வாங்கும்போது பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரே நிமிஷம் 1991 இருக்கு, ஓகேவா? அதாவது டுடே ஸ்டேட்டஸ், சரியா? 1991 இருக்கு. நான் இந்த இதுல இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு இந்த இது வந்து 1700க்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஓகேவா? எனக்கு இந்த பிளாக் ஷோல்ஸ் மாடலோட அவுட்கம் என்ன சொல்லும்னா, நீ கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் 1800 போகும்போதே பிளாக் ஷூல்ஸ் மாடலோட அவுட்கம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ வந்து இந்த ஃபியூச்சர்ஸோட இருக்கக்கூடாது, இதோட சேர்த்து இன்னொரு ஹுண்டாயோட பிஇ ஒன்று வாங்கணும். பிஇனா என்ன? எப்போ எல்லாம் எனக்கு மார்க்கெட் டவுன்ல போறதோ அப்போ ஐ எம் ஹேவிங் த ரைட் டு செல். அனதர் அனதர் இதே 1,00,000க்கு பிஇ வாங்க, ஓகேவா? எப்போ என்னோட மார்க்கெட் வந்து அது ஒரு 1,00,000 கிளாத்ஸ், இது ஒரு 1,00,000 கிளாத்ஸ் வாங்க. அப்ப என்ன ஆகும்னா 1991ஓட இது வந்து எனக்கு டெட்டோரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த பிஇ வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிஇ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் ஏபிள் டு இமேஜின். அதாவது 1,00,000 1991 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி போறதுன்னா பிஇ வாங்கினேன்னா எனக்கு இப்ப மார்க்கெட் 1800 போகும்போது இந்த பிஇயோட அந்த எக்ஸசைஸ் பிரைஸ்னால நான் ஐ வில் லேண்ட் அப் இன் அ பிரேக் ஈவன் பாயிண்ட். ஐ வில் லேண்ட் அப் இன் அ பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்ப என்னோட ப்ராஃபிட் நான் வந்து என்னோட இதை வந்து கம்மி பண்றேன். எத? லாஸ், லாஸ கம்மி பண்றேன்.
இப்ப இது மட்டுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1800 போறது எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட 191 lakhs லாஸ் வந்துட்டு இருக்கும். பட் நான் இந்த இது வாங்குறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லாஸ் நெட் ஆஃப் ஆகி இதுதான் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கரெக்டா ஃபியூச்சர்ஸ்ல நான் இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கேன், இந்த லாஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கேன். பி வரும்போது இப்படி நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த லாஸ் இது ஆல்ரெடி எனக்கு லாஸ்ல இருக்கும். ஸோ கரெக்டா போடுறேன்னா நம்பர் ஆமா. இந்த லாஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ் இல்லாம எனக்கு இந்த இந்த ப்ராஃபிட் நான் earn பண்ண ஆரம்பிச்சுட்டு, நான் அதாவது இந்த 18 lakhsன்ற ப்ராஃபிட் இதுல வரும். ஸோ இந்த 16 lakhsன்ற அதாவது இது 1191 லெட்ஸ் சே 17/20/26ல இதுவாகுது. 070 இதுல வந்து நான் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 18 lakhsக்கு இது கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ 191 lakhs வந்து நான் லாஸ் வர ஆரம்பிச்சிருது. இப்போ நான் இந்த லாட் போட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி டிராவலிங் அரௌண்ட் சம் மை எக்ஸைஸ் பிரைஸ் இஸ் அரௌண்ட் சம் 118 வச்சுக்கோங்களேன், அந்த புட் ஆப்ஷனோடது. அப்ப என்ன ஆகும்னா, என்னோட இந்த லாஸ் ஆனது கம்மியாகி எனக்கு ஜஸ்ட் 191 lakhs லாஸ்ன்னு இல்லாம ஜஸ்ட் 11 lakhs லாஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஐ எம் பர்ச்சேசிங் திஸ் பி. இதுக்கு தான் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஜ் ரேஷியோன்னு சொல்றாங்கல்ல கோகுல், அதுக்காக நான் சொல்றேன். How many units of the option are necessary to minimize the returns of the underlying of the stock? அதாவது எவ்வளவு ஆப்ஷன்ஸ் நான் உள்ள போடணும், இந்த லாஸ் ஆஃப்செட் பண்றதுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பி வாங்கணுமா, இல்ல நான் வந்து பி சம்டைம்ஸ் வந்து காம்பினேஷன் மாதிரி சொல்லுவாங்க, பி வாங்க சிங்க வாங்க, அப்ப என்ன கம்ப்ளீட்டா பிரேக் ஈவன் ஆகி லாஸே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹெட்ஜ் ரேஷியோலாம், இதுக்கு பேர் ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஆரிஜின் வந்து டெல்டா. அந்த டெல்டா வந்து முக்கியமான பை ப்ராடக்ட் ஆஃப் பிளாக் அண்ட் ஸ்கூல்ஸ் மாடல். ஓகேவா? ஆனா உங்களுக்கு ஹெட்ஜிங்லாம் பார்த்தா ஹை லெவல்ல தான் டச் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெல்டா தான் வந்து இந்த பிளாக் ஸ்கூல்ஸ் மாடலோட தலைவர். ஓகேவா? இது வந்து ரெண்டுமே கால் ஆப்ஷனுக்கும் நீங்க டெல்டா வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், புட் ஆப்ஷனுக்கும் டெல்டா கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும். தி சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் which is எக்ஸைஸ் பிரைஸ். ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டால வந்து கால்ஸ் will have positive delta between 0 and 1. இது மட்டும் ஃபார்முலா நோட்ல எழுதிக்கோங்க கோகுல். calls will have uh, positive delta between 0 and 1. Delta while puts and right to sell PE ratios have negative delta between 1 and 0. ஓகேவா? ஸோ 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து volatility of option premium-உம், இது ஒரு probability of success probability of failure சொல்றதுக்கும் ஹெட்ஜிங் பண்றதுக்கும் டெல்டாவோட வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் as a measure of volatility, delta refers the amount by which price of an option changes for a unit change in the price of the underlying security of index. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் கோகுல். இந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் பாருங்க. இருக்கேன் ஒரே நிமிஷம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து 0.7 சொல்லிட்டு ஒரு கால் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் 1 unit சேஞ்ச் இன் த ஸ்டாக் பிரைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஒரு யூனிட் சேஞ்ச் இந்த ஸ்டாக் பிரைஸ்க்கு the option வந்து would move 0.7 points. அதான் இப்ப டெல்டா 0.7 ஒரு கால் ஆப்ஷனுக்குனா என்ன அர்த்தம்னா என்னோட ஆப்ஷன் 0.7 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் எப்போ என்னோட ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு யூனிட் சேஞ்ச் இருந்ததுன்னா. புரியுதா உங்களுக்கு? அதான் இப்ப டெல்டா ஈக்குவல் டு -0.8 ஃபார் புட் ஆப்ஷன்னா என்ன அர்த்தம்னா my put option premium will decline by 80 paise மைனஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் டெல்டா வந்து ஃபார் புட் ஆப்ஷன் இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 80 பைசாக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளோ? இஃப் மை ஸ்டாக் பிரைசஸ் வந்து ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 யூனிட் இன்க்ரீஸ் இருந்ததுன்னா அப்போ என்னோட புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 80 பைசாவா கம்மியாகுது அப்படின்றதான் இதோட மீனிங். ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன் இம்ப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு கொஸ்டின்ல, பெரிய கொஸ்டின்ல இல்ல, அந்த ஸ்மால் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, என்ன கேட்டிருக்காங்கன்னா கால் ஆப்ஷன் 0. அதாவது டெல்டா 0.7 அப்படின்னா வாட் இட் இம்ப்ளைஸ், அதே நெகட்டிவ் டெல்டா -0 ஃபார் புட் ஆப்ஷன்னா வாட் இட் இம்ப்ளைஸ். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 0.7 ஃபார் கால் ஆப்ஷன் டெல்டா அப்படின்னு சொல்றேன்னா என்னோட ஒரு யூனிட் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு ஸ்டாக் பிரைஸ்ல சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு என்னோட இது ஆப்ஷன் வந்து 0.7 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறது, மேல மூவ் ஆகிறது. -0.8 ஒரு புட் ஆப்ஷனுக்கு இருந்ததுன்னா என்னோட அண்டர்லைங் ஸ்டாக் பிரைஸ் வந்து ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் 80 பைசா கம்மி ஆகிறது. ஓகே, இப்போ in terms of Black-Scholes model, the formula to calculate delta of European options are for a call option the delta is equal to n of d1, for a put option இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கூகுள். நோட் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலா நோட்ல நோட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாங்கண்ணா, பட் தென் ஃபார்முலா நோட்ல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அது ரிவிஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். In terms of Black-Scholes model, the formula to calculate delta of European options வந்து for a call option delta is n of d1, put option n of d1 minus 1 வரும். So இது என்னது? It is a measure of high volatility of எதோடது? எக்ஸைஸ் பிரைஸ் வருது. ஓகே, இது டெல்டா எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. குட். காமா, காமா வந்து என்ன சொல்றதுன்னா என்னோட அண்டர்லைங் ஸ்டாக் ஓகே அப்பா மூவ் ஆகலாம், டவுனா மூவ் ஆகலாம், எவ்வளவு தூரமா என்னோட டெல்டா மூவ் ஆகுறதுன்னு சொல்றது காமா. புரியுதா? காமா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டெல்டா, டெல்டா எந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுன்றத குவான்டிஃபை பண்றது காமா, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதனால தான் இட் மெஷர்ஸ் த proportionate change in delta for a given change in the underlying asset value. Next, the gamma of a call option is equal to the gamma of a put option. It can be either be positive or negative. இது நோட் பண்ணிக்கோங்க. அந்த 5 அந்த என்னது ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆன்சர் ஆல் த क्वेश्चंस ஒன்னு வருதுல்ல கூகுள், அதுல ஒரு ஒரு இதுக்கு நீங்க இது எழுதுற மாதிரி இருக்கு. The gamma of a call option is equal to the gamma of a put option and it can be either negative or positive. Formula எழுதிக்கோங்க. Gamma is equal to Z of D1 divided by S0, which is your இங்க இங்க இண்டிகேஷன்ஸ் கொடுத்திருக்கோம்ல, கரெக்ட், current price of the stock into standard deviation into time, sorry, root of time. இந்த இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன்ல, e to the power of minus இதெல்லாம் கொடுத்துறாங்க.
அதெல்லாம் கொடுத்துடுறாங்க பார்த்தேன். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது போலாமா? எழுதிக்கோங்க, நிதானமா எழுதிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து தீட்டா. தீட்டா என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப டைம்னால டைம் இப்ப வந்து டைம் கேப்னால பிரைஸ் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறது அப்படின்றது சொல்றது தீட்டா. The theta is obtained by considering the value of an option as a function of time. எல்லா பாராமீட்டரும் கான்ஸ்டன்டா இருக்கும்போது டைம் டிகே ஆப்ஷன் வேல்யூவோட டைம் டிகே டைமோட இம்பாக்ட் தான் வந்து தீட்டா. ஜஸ்ட் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, தீட்டா டி டைம் டிகே அவ்வளவுதான். தீட்டா அப்படிதான் எங்க சார் சொல்லி தருவாரு. தீட்டா டைம் டிகே, டி ஃபார் டி அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆஃப் தி ஆப்ஷன் வேல்யூ. இப்ப வந்து theta represents என்ன, the price decay because of time, because we are losing time value. Okay va? So because of losing time value, when price decay happens, that point is called as theta. Okay va? இப்ப வந்து எப்பவுமே இது ஜெனரலா எப்படி இருக்கும்னா, it is nearly always negative கண்ணா. ஓகேவா? எப்பவுமே நெகட்டிவ். It is defined as a negative derivative of an option price with respect to time remaining until expiration. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 98% இது வந்து நெகட்டிவா தான் நான் பார்க்கிறேன் ஆன்சர்ஸ்ல. எழுதிக்கோங்க. It is defined as a negative of derivative of the option price. Negative of the derivative of the option price. Okay. For a call option, theta is equal to minus பாத்தீங்களா? எல்லாமே மைனஸ் தான். புட்டுக்கா இருக்கட்டும் காலா இருக்கட்டும் நெகட்டிவ்னால. So it is like this. Your current market price is 0 into zd1 and the volatility divided by 2 root t time minus excise price into e to the power of minus rt or அந்த n d2. இது நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார்முலாவும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி பாக்குறேன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அப்புறம் இந்த zd1 இருக்குல்ல நம்மளுக்கு, அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபார்முலா அப்ளை. ஆக்சுவலா அது கொடுத்துடுறாங்க மோஸ்ட்லி. இது இதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகிறதுனால கொடுத்துடுறாங்க. பட் தென் எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? ஓகே. இங்க மட்டும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க கோகுல். இப்ப இந்த ஃபார் அ கால் ஆப்ஷன் தீட்டா வந்து இங்க மைனஸ் வரும், followed by minus, followed by minus. Put ஆப்ஷனுக்கும் it will start with minus followed by plus. நல்லா பார்த்துக்கோங்க. தீட்டாக்கு மைனஸ் followed by minus, அப்புறம் இங்க plus தான் d2. தீட்டாக்கு starting with minus followed by plus and then here minus. ஞாபகம் வச்சுக்கோங்க. bracket குள்ள இது மைனஸ் வரும். இங்க கொஞ்சம் எங்களுக்கு நாங்க ஜெனரலா கொஞ்சம் தப்பு பண்ணுவோம், அதனால சொன்னேன் கோகுல். எங்களுக்கு SFMல இது இருக்கு, கொஞ்சம் இங்க தப்பாகும், அதனால உங்களுக்கும் சொல்றேன். மைனஸ் மைனஸ் பிராக்கெட்ல பிளஸ். ஓகே. தீட்டாக்கு வந்து அதே மைனஸ், இங்க பிளஸ், அப்படியே ஆப்போசிட் பிராக்கெட்ல மைனஸ். ஓகேவா? ஜஸ்ட் கீப்பிங் யூ இன்ஃபார்ம்ட், அவ்வளவுதான் சயின்ஸ். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? ரைட். ரோ இப்ப வந்து இவங்க எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் refers to the change of the value of the option. இது வந்து இவங்க வந்து எப்படின்னா change of the value of the option due to time decay. ரோ வந்து எப்படின்னா due to the change of the value with respect to change in the interest rate. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு?
அது டைம், ரோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இப்போ ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வேல்யூஸ் ஆர் நாட் வெரி சென்சிட்டிவ் டு சேஞ்சஸ். ஏன் இது சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகாது. கூகுள் வந்து எஃப்டியோட ரேட்லாம் ஹார்ட்லி தே சேஞ்ச். இரஸ்பெக்டிவ் இப்போ வந்து லோனுக்கா இருக்கட்டும் டெபாசிட்ஸ்க்கா இருக்கட்டும் சேஞ்சஸ் ரொம்ப கிடையாது. சேஞ்சஸ் வந்து எப்பவா தான் நடக்கும். ஸோ ஃபார் கால் ஆப்ஷன்ஸ் ஜென்ரலா ரோ வந்து பாசிட்டிவ், ஃபார் புட் ஆப்ஷன்ஸ் நெகட்டிவ் அந்த மாதிரி. ஓகேவா? கால்னா என்ன? ரைட் டு பை, கரெக்டா? புட்னா என்ன? ரைட் டு செல். ஸோ இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், இது வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ ரெண்டோட ஃபார்முலா வந்து ரோக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித் பாசிட்டிவிட்டி, எல்லாமே பாசிட்டிவ். புட்டுக்கு வந்து இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க ஃபார்முலா. ரெண்டுமே எழுதிட்டீங்களா? குட். ஆ exercise price into time e to the power of minus r2 n d2. புட்டுக்கு மைனஸ். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வீகா. வீகா வந்து இத வந்து லாம்டான்னு சொல்லுவாங்க. வீகா என்ன பண்ணும் அப்படின்னா, வீகாவும் அதாவது எப்பெல்லாம் வந்து ஸ்டாக்கோட வொலாட்டிலிட்டி நடக்கிறதோ, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல. இப்போ இங்க பாருங்க கண்ணா, தீட்டான்றது டைம், ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆகுறது, இன்னும் மிச்சம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதுல மாறுதுச்சுன்னா அதுக்கு வீகா. ஓகேவா? ஸோ வீகான்றது your volatility of the stockனால your value of option changes. ஓகேவா? வீகா. வீகா வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான். காலா இருக்கட்டும் புட்டா இருக்கட்டும் அது பாசிட்டிவ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, வீகா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆமா, ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ வீகா வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்டு ரூட் ஆஃப் டைம் ZD1. ZD1க்கு அதே ஃபார்முலா. எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ ஒரே நிமிஷம். இங்க நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது தீட்டா போதுதான். தீட்டா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தீட்டா ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். ரோ ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், பிளஸ் மைனஸ் மட்டும் தான் நீங்க இது பண்ணணும். ஓகேவா? வீகா ஒரே ஃபார்முலா தான். நார்மலா கோகுல் நீங்க ஒரு விஷயத்த வந்து இப்போ நல்ல மனசுலாக்கிக்கணும் அப்படின்னா நார்மலா உங்க பிராக்டிஸ் எப்படி? ஒரு விஷயத்த ஸ்ட்ராங் பண்ணணும்னா what is the way of no working you will do? மெமரைஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, ரைட். நீங்க என்ன பண்ணணும்னா இன்னிலேருந்து கமாடிட்டிஸ் இதுவும் சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் சரி,
ஃபார்முலா மட்டும் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து டெய்லி பார்க்கும்போது தான் இது ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப தரவா இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டாவோட பார்ட் ஆஃப் இட் எப்படின்னா, சாரி, calls will have positive delta, puts will have negative delta. ஓகேவா? ஸோ டெல்டாவோட ஃபார்முலா ஈஸி, nd1 nd1 minus 1. சரியா? இங்க பாத்தீங்கன்னா காமா பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி காமா ஆஃப் புட் ஆப்ஷன். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஆன்சரும் பாத்துக்கோங்கண்ணா, நீங்க இன்ஃபரன்ஸ் ஆன்சரும் பாத்துக்கோங்க. என்ன எதுக்கு சொல்றேன்னா, காமாவும் காலோடதும் புட்டாவும் சேமா தான் இருக்கும், அதுக்காக சொல்றேன். தீட்டாவோடது பாத்தீங்கன்னா இந்த மைனஸ், இதை நீங்க கரெக்டா பாத்துக்கணும். இப்போ நீங்க எழுதியிருக்கிற ஃபார்முலா இருக்குல்ல, நீங்க எப்படி நினைக்கிறீங்க, உங்களால எவ்வளவு நாளுக்குள்ள மெமரைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈஸி ஃபார்முலா படிச்சிருங்க, அப்புறம் கஷ்டமா போங்க. ஸோ ஈஸியா படிச்சிட்டோம்னா கொஞ்சம் நிறைய படிச்ச மாதிரி ஃபீல் கிடைக்கும். இல்ல நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க கூகுள், பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு எப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல, அதனால. ஓகே, அப்ப அப்ப அப்படியே அப்படியே பண்ணிருக்கணும். ஆமா, நீங்க உங்களுக்கு என்ன சிஸ்டம் பாருங்க. அப்படியே உங்களுக்கு ஃபார்முலா பைஹார்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் அதான் ட்ரிக் சொல்றேன். சரியா? உங்களுக்கு ஏதாவது இப்ப சில பேர் மேம் இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கிட்டிஷா தான் இருக்கும். பட் சில விஷயத்த ஞாபகம் வச்சுன்னு அதெல்லாம் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த 5 ஃபார்முலா எழுதிட்டீங்க இல்லையா? நான் இந்த ஃபார்முலாலாம் இங்கே போடுறேன். ஃபார்முலான்னு போட்டு போடுறேன். ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். எனக்கு ஆக்சுவலாக ஒரே ஒரு டவுட்டு, இந்த வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல இங்க, இந்த இதுக்கான ஃபார்முலா இந்த ஃபைல்ல எங்கேயுமே இல்ல. அதுதான் நம்ம அப்படியே டைரக்டா போலாமா சம்முக்கு? ப்ராப்ளம் இல்லையா? பரவாயில்லையா? ஏன்னா அப்படியா, பாருங்க. ம், நான் ஒரே நிமிஷம் நானும் பார்க்குறேன். இதோ எடுக்கிறேன், ஒரே நிமிஷம். ஆமாங்கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹேங் ஆயிடுச்சு, ஒரே ஒரு நிமிஷம். சாரி.
அந்த இதுலயா கோகுல்? அந்த அட்டாச்மெண்ட்லயா? அட்டாச்மெண்ட்லயா? ஓகே ஓகே. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்போ தெரியல. ஓகே. இதுக்கு முன்னாடி வருதா கோகுல் இதெல்லாம்? இதுக்கெல்லாம் முன்னாடியா அது? ஓகே. புட் கால் parity மெத்தட் தானே அது? ஓகே. கோகுல் நான் இருந்து எடுத்தேன்னு சொல்லிடுறேன் கோகுல். ஏன் விட்டுடுச்சான்னு தெரியல. ஒரு நிமிஷம் கோகுல். கால் ஆப்ஷன். ஓகே, கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து ரைட் டு பை. இது எங்க யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க கோகுல். இப்ப நாங்க வந்து ப்ராக்டிக்கலா நான் சொல்லணும் அப்படின்னா, as a ட்ரேடிங் கன்சல்டன்ஸ் இருக்காங்கல்ல, எந்த காலை வந்து இந்த கால் பை பண்ணுங்க. ஷோயும் ஒரு 2 minutes காமிச்சிடுறேன் அப்புறம். இப்ப நான் டைவர்ஸ் லேப் நான் நாளைக்கு வாங்க போறேன். ஸோ ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பார்த்து லுக்ஸ் லைக் டைவர்ஸ் லேபா? இப்போ ஹுண்டாய் வந்து நாளைக்கு நான் வாங்க போறேன். ஓகே. எனக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா, நான் இல்ல நாளைக்கு நான் செல் பண்ண போறேன் ஹுண்டாய். அப்போ நான் இப்ப செல் பண்ண போறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஹுண்டாய் போயிட்டு இப்ப எனக்கு வந்து செல்லிங் வந்து எனக்கு செல்லிங் தான் பிரைஸ் டிக்ரீஸ் ஆக போறதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு அதை அசஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா, ஹுண்டாய் இப்ப கரண்ட்லி இஸ் டிராவலிங் அட் 1985. இப்போ ஹுண்டாயில போயிட்டு பி இது பண்ணுவேன். ஹுண்டாய் பி இல்ல. ஓகே. ஹுண்டாயில பி இல்ல. ஸோ வேற என்ன ஸ்டாக்குன்னு பார்ப்பேன் ஒரு நிமிஷம். அதாவது அதுல ஆப்ஷன்ஸ் போடல. எம்&எம் கூட நாளைக்கு நான் எனக்கு மூணு மூணு ஸ்டாக்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் கூகுள். ஓகே. ஹுண்டாயி, எம்&எம், இன்னொன்று வந்து டைவர்ஸ் லேப். மூணுமே வந்து நாளைக்கு செல் ஆகும். மார்க்கெட் டவுன்ல ஸ்டாக் வந்து பிரைஸ் கம்மியாக போறதுன்னு எனக்கு இன்னைக்கு ஃபோர்சி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லெட்ஸ் டேக் எதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ டைவர்ஸ் லேப் வந்து கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிராவலிங் அட் 7414. ஓகே. நான் என்ன பண்ணுவேன், டைவர்ஸ் லேப் போவேன். போயிட்டு 7000 நான் எவ்வளோ அமௌண்ட் சொன்னேன் உங்ககிட்ட? 7414 கரெக்டா? இப்போ டைவர்ஸ் லேப் போயிட்டு
7414 400 பி கிளிக் பண்ணிப்பேன். ஓகே, ஜூலை பி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு பை கொடுப்பேன். ஏன்னா பை கொடுத்தானா என்ன அர்த்தம்னா 1000 குவான்டிட்டியை நான் வந்து மார்னிங் வந்து somewhat it will be traveling at இப்போ 24.05ன்றது இதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். புரியுதா கோகுல் உங்களுக்கு? இதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்து இது ஒரே உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த 24.05 நாளைக்கு மார்னிங் எப்படி ஆகும்னா ஒரு 26க்கு வருவான். எப்போ வருவானா, இப்போ ஸ்டாக் வந்து 7400 இருக்கா, நாளைக்கு ஸ்டாக் ஸ்லோவா 7375 வரும்போது இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் டைவர்ஸ் லேப். ஓகேவா? அப்போ கரெக்டா நான் 25ல வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு இட் வில் கோ டில் 30. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், இப்போ எனக்கு எவ்வளவு வேணும் பேலன்ஸ்? 2405. அவைலபிள் எவ்வளோ? 2001. இப்போ இதுதான் என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ். 24.05 தான் ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்போ நான் இது ஓவர் நைட்ல கூட வாங்கலாம், ப்ராப்ளம் கிடையாது, வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். நான் ஓவர் நைட்ல வாங்கினேன்னா ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் கொடுக்கணும். இல்ல எனக்கு ஃபண்ட்ஸ் நாளைக்கு தான் வரணும், கரெக்டா நான் 9:15க்கு பண்ணேன்னா இந்த ஸ்லோவா அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் காமிக்கும் இண்டிகேட்டர், எனக்கு செல் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் காமிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், 24 ரூபாய் 0.05 இன்டூ 100னா நான் 2405 என் அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா 100 ரூபாய் குவான்டிட்டி போட்டேன்னா வாங்கிட்டேன்னா இது 30 ரூபாய்க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 24 வந்து 30க்கு போச்சுன்னா எவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது? எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறது சொல்லுங்க. புரியலையா? ஓகே ஓகே. இல்லக்கண்ணா 24 ருபீஸ்ல நான் 25 ருபீஸ் நாளைக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இது 25க்கு போவான். ஏன்னா செல் ட்ரெண்ட், அதாவது பிரைசிங். இப்போ டைவர்ஸ் லேப் 7404 நாளைக்கு 7000, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 400க்கு கீழே போவான். அப்ப கீழே போகும்போது நான் என்ன நினைச்சுக்கலாம், ஓகே இது வந்து கீழே போகும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதோட பி நம்ம வாங்கினேன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள். பின்றதா புட் ஆப்ஷன். ஓகேவா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அங்க ஒரு பாயிண்ட்ல இது கனெக்ட் ஆகுது, அதனால தான் சொல்றேன். இந்த புட் ஆப்ஷன் வாங்குறது என்ன, ஐ எம் அக்வயரிங் த ரைட் டு செல் த இது ஆப்ஷன்ஸ். நான் 7400 7300 வரும்போது ஸ்டாக்கை வாங்குறத விட இந்த ஆப்ஷனா நான் வாங்கினேன்னா எனக்கு வெறும்னா ஜஸ்ட் அவைலபிள் பேலன்ஸ் 2405 இருந்தா போதும். இப்போ இதுவே நான் ஸ்டாக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7400 100 இமேஜின் பண்ணிக்கோங்களேன், இன்டூ 100 போடுங்களா, 7,04,400 எனக்கு அவைலபிலிட்டி வேணும். பட் ஆப்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு வெறும்னா நான் 2400 வந்தாலே 100 குவான்டிட்டி வாங்கிட்டு 25ல வருதுன்னு வச்சுக்கோ, இது கம்மி ஆக ஆக இங்க மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் கூகுள். சோ அப்ப 25 வரும், நான் 35 வரைக்கும் இது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10 இன்டூ 100 1000 ரூபாய்னாலும் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஜஸ்ட் வித் 2400 போட்டு 1000 ரூபாய் ப்ராஃபிட்னா இட் இஸ் அ குட் ரிட்டர்ன் தானே. இல்ல 2400 ரூபாய் தான் போடுறேன், 1000 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுனா ஐ எம் டூயிங் அ ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இதுதான் வந்து இப்படிதான் நீங்க புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் போடுவீங்க. ஆப்ஷன் செயின்னு ஒண்ணு வரும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளாக் ஷோல்ஸ் மாடல் அப்ளை பண்ணுவாங்க. பாருங்க, இதான் ஆப்ஷன் செயின் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes we will go back to some. இதான் கண்ணா, இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது நீங்க எக்ஸைஸ் பிரைஸ்னு சொல்றீங்களா, அதான் இங்க பாருங்க. இப்போ லெட்ஸ் சே இப்போ நான் வந்து நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி 50ல நிஃப்டி 50ல லைக் ஐ எம் டேக்கிங் அதானி என்டர்பிரைசஸ்னு வச்சுக்கோங்க. somewhere around நான் லைக் 2950 இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த எக்ஸ்பைரி டேட்டோட நான் எவ்வளவு பிட் பண்ணினேன்னா, நான் எவ்வளவு தூரம் அதை விற்கணும், எவ்வளவு தூரம் அது வாங்கணும், எல்லாத்தையுமே செபி கொடுத்துடுறாங்க. நான் வந்து பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பிளாக் ஷோல்ஸ் மாடலை கால்குலேட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ வரும், அதை வச்சு வொலாட்டிலிட்டி டிட்டர்மைன் பண்ணி
கரெக்டா அந்த புட் ஆப்ஷனோ கரெக்டா அந்த கால் ஆப்ஷனோ வாங்கினேன்னா லாபம் பார்த்துடலாம். இதுதான் this is how trading வந்து லாபம் சொல்றாங்கல்ல, this is how they do it. இதுதான் பேஸ். இந்த NSE யோட ஆப்ஷன் செயின் தான் பேஸ் உங்களுக்கு. அதுல எல்லாமே வந்துரும். எல்லா கம்பெனிஸோட உங்களோட எக்ஸ்பைரி டேட் என்ன, உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி இது பண்றாங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பிளாக் ஷூல்ஸ் மாடலோட டேட்டாவை வச்சு இதையும் வச்சு கிளப் பண்ணி கால்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா, பாத்திருக்கீங்களா? பை பை எல்என்டி அட் திஸ் டார்கெட் திஸ், பை கால் ஆப்ஷன், இது ஃபியூச்சர் இவ்வளவு வாங்க, இது பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட இப்ப கதைக்கு வரலாம். இப்ப நம்ம கதையில ஒன்னே ஒண்ணு ஃபார்முலா இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கண்ணா, S0 னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், சாரி, E அப்படின்றது எக்ஸைஸ் பிரைஸ், Tன்றது எக்ஸ்பிரேஷன் பீரியட், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வொலாட்டிலிட்டி, இது ரிஸ்க் 10%. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப வந்து ஃபார்முலா C வந்து is equal to S0 into ND1 minus E into e to the power of minus RT into ND2. கால் ஆப்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா D1 கண்டுபிடிக்கணும், D2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப வந்து நீங்க சொல்லுங்க கோகுல், இந்த என்டையர் இத இப்போ நான் போட்டு காமிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே போட்டு காமிச்சா உங்களுக்கு ஓகே தானே? இது ஓகே. இங்க பாருங்க கண்ணா, நான் இது எப்படி ரிலேட் பண்றேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் D1, ஓகே, D1க்கு வந்து நம்மளுக்கு வந்து S0 என்ன 120, 120 divided by 115 plus R என்ன கொடுத்திருக்கான் சம்ல 0.10 rate of interest, கரெக்டா? 0.10 plus 0.5 into standard deviation என்ன 0.6 the whole square into 0.25 T. எப்படி 0.25? any guess? T 3 months. சூப்பர், அவ்வளவுதான் உங்களுக்கு. வெரி குட். அவ்வளவுதான். 0.25 divided by ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ 0.6 ரூட் ஆஃப் 0.25 பண்ணீங்கன்னா 0.37. D2 அதே மாதிரி தான். அப்புறம் நீங்க வந்து இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? first இது we first obtain the values of D1 and D2. அப்புறம் from the standard deviation the values of D1 D2 are as follows. இது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு. ஓகே, 2 மினிட்ஸ்ல இந்த பார்ட்ல நெக்ஸ்ட் கிளாஸ் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஒரே அப்படியே உங்களுக்கு பிபிடில இருக்கிற சம்ஸையே நம்பர் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க கோகுல், அப்படியே கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலா, இது சம்மு. கூகுள் ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிக்காதீங்க, குட்டி குட்டியா பிரேக்கப் பண்ணி நான் சொல்றேன், அந்த மாதிரி படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So first D1 is equal to 120 divided by 115 இவங்க ஒருத்தங்க. ஓகே, பிளஸ் இப்போ இதுதான் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணோம். நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, 0.10 ஃபார்முலால ஆல்ரெடி 0.5 இருக்குக்கணும். 0.10ஓட பாதி என்ன? there is அப்படியே 10க்கு பாதி 5 இல்ல, 10க்கு பாதி 5, அப்ப 0.5 into ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 0.6 into 0.6, எனக்கு அந்த ஸ்கொயர் போட முடியல அதனால, பிளஸ் இது இது ஒரு பக்கம் இன்டூ டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 3/12, 3/12ன்றது 0.25. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம், 120 divided by 115 இவங்க அலோகேட் பண்ணிட்டோம்.
இப்போ இங்க பாருங்க, 0.10க்கு அப்புறம் அடிஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ 0.5 இன்டூ 0.6 இன்டூ 0.6 இவங்க எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 0.18 அப்போ இங்க 0.18 இன்டூ 0.25. ஓகேவா கோகுல்? இப்போ 0.18 0.10 plus 0.18 எவ்வளோ? 0.28. இப்போ 0.28 into 0.25. So 0.17. So இவங்களையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.11347 வரும். இது எல்லாமே டிவைடட் பை யாரு? 0.6. 0.25 இருக்கான்ல, அவனை ரூட் பண்ணணும். 0.25. நீங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல கூகுள்? ஏய் சூப்பர் கூகுள், வெரி குட். ஸோ இவங்கள ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ 0.5 இன்டூ 0.6. ஸோ 0.3. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 0.3 பண்ணினீங்கன்னா this divided by this will give you 3.711. ஏன் தப்பு பண்ணிருக்கேனா? ஓகே, D2 கண்டுபிடிக்கிறேன். D2 அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து, இது D2 நம்பர் மாறவே மாறாது கூகுள். ஓகே, அதே 1 பிளஸ் இது. இங்க எங்க மாறும்னா இந்த இடம் மட்டும் மாறும் கூகுள். இங்க பிளஸ் பண்றோம்ல, எப்படி எப்படி சொல்லுங்க, சாரி. இங்க என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? ஓகே, அதாவது 20. ஓகே, அந்த 3/12 ஓட ரூட். ஓகே ஃபைன். ஸோ 0.5 வருது. கரெக்டா? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, 0.6 0.07 வருது. கரெக்டா? D2 0.07 வருது. 0.06 ஆ? 0.07. எங்க எங்க இருக்கா? அப்படியா? ஒரு நிமிஷம்.
இந்த சம் தான் போட்டேன். கூகுள் உங்க எண்ட்ல போட்டு பாருங்களேன் கண்ணா ஒரு வாட்டி. நான் போட்டது எங்க தப்புன்னு சொல்லுங்க. 0.07 கரெக்ட் தானே? 07 தான் வந்தது இங்க பாருங்க. 071159 வருது. ஓகே ஓகே, இது வரைக்கும் நான் இப்ப போட்டிருக்கேன். இந்த ஒரே நிமிஷம் இந்த புட் ஆப்ஷன் வேல்யூ, இது அடுத்தது இந்த வேல்யூ ஆஃப் தி டெல்டா, இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம் கூகுள். இந்த ஃபுல்லா பிளாக் ஷூஸ் மாடலோடது ஃபுல்லா தீட்டா எல்லாமே முடிச்சிடலாம். நான் வந்து வீகா வரைக்கும் போட்டு எனக்கு வச்சுட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். உங்களோட முன்னாடி இருக்குல்ல கூகுள், அதாவது ஒரே நிமிஷங்களா, இங்கேருந்து ஆரம்பிக்கிறது இல்ல, குட்டி 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 சம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது இங்கேருந்து கூகுள் இந்த குட்டி குட்டி சம்ஸ்லாம் இருக்குல்ல கூகுள், அந்த பெரிய சம் முடிச்சுட்டு இந்த குட்டி சம் போட்டுடலாம். ஓகே இல்ல, ஃபைன்ல. ஏன்னா ப்ரையாரிட்டி ஒன் அதுன்றதுனால அது ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம பெரிய மீனை இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன மீன்லாம் ஈஸி தான். ஆக்சுவலா இது குட்டி குட்டியா எப்படி வரும்னு எனக்கு தோன்றதுன்னா, புட் கால் பாரிட்டி மாடல்ல ஒரு குட்டி சம்ம அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பட் தென் நான் இது உங்களோட ப்ரையாரிட்டி ஒன்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ல இது 20 மார்க்ஸ்ல இருந்ததுனால 20 மார்க்ஸா 10 அண்ட் இன்னொன்னு இருந்தது. சரி அதையே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன் குக்கு. இங்க பாருங்க கண்ணா, இது 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸ், அதனால இதுவே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுத்த கிளாஸ்ல அது போட்டுட்டு இந்த 415 422% வச்சு 5% வச்சு அதே வேல்யூ ஆஃப் கால் புட்டு கிரீக்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம் நம்ம. அதாவது புதன்கிழமை நீங்க வந்து இந்த வரும்போது, அடுத்த கிளாஸ் வரும்போது எனக்கு இந்த டெல்டா காமா தீட்டா ஒரு 90% ஃபார்முலா தரோ பண்ற மாதிரி வாங்க. பிளஸ் இன்னைக்கு ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம இது பண்ணோம்ல D1, அந்த ஃபார்முலாவும் இது மட்டும் காணோம், D1 and D2. ஓகேவா? எவ்வளவு பாருங்களேன், 90% ஃபார்முலா மட்டும் மனசுல இருக்க பண்ணின்னு வந்துருங்க. அப்ப நீங்களும் போடலாம் நானும் போடலாம் சைமல்டேனியஸா. ஓகேவா? ஒருவேளை ஃபார்முலா பை ஹார்ட் பண்றதுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தது, இதுவா பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே கண்ணா, இந்த மாதிரி ஓகே இல்ல, ப்ரையாரிட்டி படி போனாலே ஓகே இல்ல உங்களுக்கு? யூ ஆர் ஃபைன்ல? ஓகே, பிபிடி படி போல, உங்க ப்ரையாரிட்டி क्वेश्चन பேப்பர்ஸ் படி தான் போறேன். சரியா? நீங்க ஒரு லிஸ்ட் சொல்லிருக்கீங்களா, அது படி தான் போறேன். ஓகே, தேங்க் யூ கூகுள். தேங்க் யூ, பை பை. யா.